ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ T4 Pro ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வைப்ரன்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 28,000 இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த 28,000க்கு உங்களுக்கு SoC பார்க்கும்போது 7 Gen 4 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IP68 and 69 ரேட்டிங் இருக்கு. அண்ட் 6500 mAh பேட்டரி வித் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, அது மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்ல 100x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் 2 சோனி சென்சாரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த விவோ T4 Pro இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க விவோ தரப்புல இருந்து. சோ ஃபிளிப்கார்ட்ல இருக்கு. பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் இந்த 28,000க்கு என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இந்த மொபைல் ஒர்த் இல்லையா, இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பேச போறோம். சோ எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் விவோ T4 Pro பாக்ஸ். முன்னாடி விவோ T4 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் சைடு அண்ட் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு சாஃப்ட் கேஸ், யூசர் கைட், வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 90 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் ஜெட் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ T4 Pro ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வைப்ரன்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8 120GB 28,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB 32,000 கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். டிசைன் பார்ட்னு பார்க்கும்போது பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ் ப்ராட் பண்ணிருக்காங்க. அதுக்கு டாப்ல பார்க்கும்போது ஒரு தேர்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொக்கே சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த மெயினான 2 சென்சாருக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட்டோட கொஞ்சம் பல்ஜியா இருக்கிற மாதிரி இந்த வட்டம் டிசைன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் மீதி ஏரியா எல்லாமே ஒரு பிளைனான நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல, நல்ல ஒரு பிரீமியமான ஸ்ட்ரக்சர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம் விவோ பிராண்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்க்ளூடிங் முன்னாடி டிஸ்பிளேலுமே 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா இருக்கு. அண்ட் பேக் சைட்ல கையில ஹோல்ட் பண்றதுக்கு கன்வென்ட்டா இருக்குனுக்காக கொஞ்சம் கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. அதனால கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் வெறும் 192 கிராம், திக்னஸ் 7.5 mm அமைஞ்சிருக்கு. அதனால கையில ஹோல்ட் பண்றதுக்கு பெரிய வெயிட் இம்பாக்ட் ஆகல. அண்ட் திக்னஸ் ரொம்ப மெல்லிசா இருக்கனால ஒரு அழகான ஒரு இம்பாக்ட் கொடுக்குது இந்த மொபைலோட டிசைன். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது 6.77 இன்ச்ல உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வித் பஞ்ச் கோல் கேமராவோட. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட், 5000 nits பிரைட்டரான ஒரு Quad HD Plus டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேல தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த வட்டம் இந்த விவோ T4 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 192 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Fun Touch OS 15.1 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், IR போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, Wi-Fi 6, Bluetooth 5.4, அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP68 and 69 ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த மொபைல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரி ஒரு பெரிய ஹெல்த்தா இருக்கு. ஏன்னா 6500 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு. சோ 0 to 100 within 30 to 40 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசர் 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க எப்படி பேட்டரி ஒரு சைடு செல்லிங் பாயிண்டோ, கேமரா இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா அது T சீரிஸ்ல அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஒரு 50 MP OIS சப்போர்ட்டும் அண்ட் ஒரு 50 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ், ஒரு சோனி சென்சார், IMX882, 100x வச்சு டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம், 3x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம், எடுக்கிற ஷாட்ஸ் டீடைலிங் அருமையா இருக்கு. சோ சைனால அல்ட்ராவைடோட வந்தது. பட் ஆனா இங்க அல்ட்ராவைட தூக்கிட்டு ஒரு தேர்ட் சென்சார் 2 MP பொக்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 50 எடுத்துட்டு 32 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த போன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் EA சப்போர்ட் இருக்கு, OIS சப்போர்ட் இருக்கு. அது தவிர்த்து இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேப்ஸ், டூயல் வீடியோஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க AI இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஆப்ஜெக்ட் அரைஸ், ஒரு சில எடிட்டிங் பண்றது எல்லாத்துக்கும் கன்வே பண்ற மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்க இன்க்ளூட் பண்றது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ இந்த வட்டம் கேமரா நல்ல ஒரு அவுட்ஃபிட்டோட, நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ், நல்ல ஒரு டீடைலிங், வீடியோட ஃபுட்டேஜஸ் அண்ட் டே லைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ், இன்டோர் நைட் கண்டிஷன்ல எடுக்கிற ஷார்ட்ஸும் நல்லா பிஹேவ் பண்ணுது. இந்த செக்மெண்ட்ல அது T சீரிஸ்ல
சென்சார்ல கேமரா அல்டிமேட்டா எடுத்திருந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு SoC Snapdragon 7 Gen 4 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 4 ஆர்கிடெக்ட் 2.8 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலரி இருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 721 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்கிற முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு அண்ட் தட் இதுல வேப்பர் கூலிங் சிஸ்டம் அவங்க மென்ஷன் பண்ணல ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது போக LPDDR4X RAM தான் இருக்கு, UFS 2.21 தான் இருக்கு. அது 25K மேல உள்ள ஒரு மொபைல் வர்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. ஒரு 3.1 ஆச்சு இருந்திருந்தா ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருந்திருக்கும். LPDDR5X RAM கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. இந்த UFS 3.1 வந்திருந்தா இன்னொரு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும் என்னோட கருத்து. இல்லாதது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. இருந்தாலும் இந்த SoC நல்ல பிஹேவ் பண்ணுது. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஃபன் டச் வாய்ஸ்னே சொல்லிக்கலாம். இங்க விவோ தரப்புல நல்லா ஆப்டிமைஸ் செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி, ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு போட்டோஸ் அப்லோட் டவுன்லோட் பண்றதுக்கு நல்லா பிஹேவ் பண்ணுது. அதுக்கு இன்னொரு ரீசன் இங்க பேஸே 8GB RAM, ஹையர் வேரியன்ட் போட்டீங்கன்னா 12GB RAM இருக்கு. விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல SoC அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo T4 Pro ஒரு 2 வைப்ரான கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பேஸே 28K ஹையர் வேரியன்ட் 32K இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிஸ்அட்வான்டேஜ்ல இருந்து பார்ப்போம். இது டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஃபர்ஸ்ட் இந்த போனோட பிரைசிங் 25K மேல இருக்கு. அப்படி இருக்கும் போது இதுல LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. NFC சப்போர்ட் கிடையாது. அண்ட் தட் இங்க தேர்ட் சென்சார் ஒரு 2MP பொக்கேயோட முடிச்சிட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. ஏன்னா சைனால 8MP அல்ட்ராவோட வந்தது, ஃப்ரண்ட்ல 50MP வந்தது. அப்படியே சேஞ்ச் அப் பண்ணிட்டு பிரைஸ் கட்டுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல இன்னமும் Snapdragon 7 Gen 4 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ SoC இந்த பிரைசிங்க்கு நல்ல பிரைசிங். ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் இதான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பேச வேண்டாம். அப்ப இந்த போன்ல இது மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப மொக்கையா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டவுன் கிரேடா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த போன்ல பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு T சீரீஸ்ல, அது இந்த T4 சீரீஸ் இந்த வட்டம் உங்களுக்கு டிஸ்பிளே மிரட்டி விட்டுருக்கான். அண்ட் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் குட் நல்லா இருக்கு. அண்ட் IP ரேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கான். அண்ட் உங்களுக்கு பேட்டரி டேமேஜ் கூடி இருக்கு. அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு கூடி இருக்கு. ஆனா வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி. இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு. கேமரா, ஸோ கேமரால செகண்டரி சென்சார் நல்ல இம்ப்ளிமெண்ட். அது டெலஃபோக்கஸ் இன்னைக்கு 28K உள்ள ஒரு மொபைல் 100x டிஜிட்டல் ஜூமோட ஃபர்ஸ்ட் போனா தான் இருக்கு. 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் அண்டர் 30Kலயே நம்மளால இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் கேமரால பாக்குறது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். SoC நல்லா பிஹேவ் பண்ணுது. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு இந்த Vivo T4 Pro. அப்ப இந்த போன் எடுக்கிறதுக்கு யாரு எடுக்கலாம், யார் எடுக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களோட டிபெண்டிங் ஆன் உங்களோட யூசேஜ். நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், ஃபைல் நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், எனக்கு நிறைய பேக்ரவுண்ட்ல ஆப்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எடுக்கலாம். பட் ஆனா அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 2.2 கொஞ்சம் ஸ்லோவா பிஹேவ் பண்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தோணும். இல்ல தோணலைன்னா குட், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 28K இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் நான் சொல்லியிருக்கேன். அப்ப உங்களோட யூசேஜ் டே டு டே, நான் காலையில இருந்துச்சு ராத்திரி வரைக்கும் இந்த போனை வச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னு திங்க் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு உங்களுக்கு செட் ஆகும், எது செட் ஆகுது அப்படின்னு நினைச்சு எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் போனா இந்த மொபைல் உங்க கையில கிடைக்கும். அதை தவிர்த்து இந்த மொபைல் ஒரு 25K எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீலா இருக்கும். நீங்க எந்த ஒரு யோசிக்கவே வேண்டாம், தாராளமா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் இந்த Vivo T4 Pro மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம் இந்த வீடியோல. இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.